கூட்டத்தினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வப்பிரகந்தை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே, முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களே, இங்கே 9க்கு 9 என்ற அடிப்படையிலே 100% வெற்றி கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட தலைவர்களே, பிசிசி உறுப்பினர்களே, பிரிவு தலைவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி முதல் கணமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அன்பு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அருமை சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களுக்கும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால் அவர்களுக்கும், டாக்டர் அஜய்குமார் அவர்களுக்கும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருக்கும் என் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிமிடத்தில் எந்த ஒரு கருத்தையும் நாம் ஓங்கி சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வருகின்ற காலங்களிலே காங்கிரஸ் கட்சியை தலைநிமிர்ந்த கட்சியாக, இந்த நாடே போற்றுகின்ற கட்சியாக, மக்கள் நன்மதிப்பை பெறுகின்ற கட்சியாக நாம் வளர வேண்டும் என்றால் எந்த ஒரு கருத்தையும் மத்திய அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம் மக்களை செய்கின்ற அநீதியை, துரோகத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல விதமாக கொடியேற்றி போராடுகின்ற கட்சியாக நாம் மாற வேண்டும் என்ற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். பல பொதுக்கூட்டங்கள் நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே தெரிவிக்கின்ற, திணிக்கின்ற, விளக்குகின்ற ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டும். அதே போல கூட்டணி தர்மத்தை நாம் மதிக்க வேண்டும். இந்த வெற்றியிலே முழுக்க முழுக்க நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பங்குண்டு என்பது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் மக்கள் நம்மை நம்ப வேண்டும் என்றால் அவர்கள் செய்கின்ற தவறையும் அதற்குரிய கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு சென்றுதான் ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆணைப்படுகிறேன். சங்க காலத்தில் இருந்து தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மானமும் தன்மானமும் நம்முடன் ஊட்டி பிறந்தது என்பதை நாம் யாரும் மறுத்துவிட முடியாது. இறைவனையே கேள்வி கேட்ட அந்த தமிழ் வரலாற்றை சேர்ந்த தமிழர்கள் தான் நாம். நக்கீரன் அவர்கள் எம்பெருமான் ஈஸ்வரனிடம் அவர் கேள்வி கேட்டதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல எந்த ஒரு இயக்கம் தவறு செய்தாலும் நிச்சயமாக தட்டி கேட்கின்ற விதமாக நாம் இருக்க வேண்டும். சமீபத்திலே நீட்டிலே எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் குளறுபடி செய்திருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரிசாவிலே நமக்கு பிஜு ஜனதா தள கட்சிக்கு எந்த தொடர்பில்லை, அவர்களுடைய நமக்கு எதிரியான கட்சி தான். ஆனால் தமிழர்களை குறித்து பிரதமர் அவர்களும் அமித்ஷாவும் பேசியது மிகப்பெரிய தமிழர்களுக்கு செய்கின்ற ஒரு குற்றமாகத்தான் மக்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நாம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. அதிக அளவில் நான் சொல்ல இந்த நேரத்தில் எனக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையின் காரணமாக உங்கள் மத்தியிலே நான் எடுத்துச் சொல்வதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் தேவை ஒற்றுமை. ஒற்றுமையுடன் நாம் அனைவருமே ஒன்று கூடி அடுக்கு கமிட்டிகளை தமிழகம் முழுவதும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை அமைத்து அது ஒரு பலம் வாய்ந்த கமிட்டியாக நாம் ஏற்படுத்தி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் நாம் சூழலிக்க வேண்டும். விரைவில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இதே போல 100க்கு 100% வெற்றி என்ற பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.